நம்ம தொழில ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா முதலிடத்துல நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. எல்லாரும் இப்ப வந்துதான் என்ன பண்றாங்க, ஏதோ புதுசா ஒருத்தர் வந்துட்டு போறாங்க. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேட்கறவங்க. இப்பெல்லாம் கட்சி அடிப்படைக்கு வாய்ப்பே கிடையாது. யார் நல்ல செய்யறா அவங்க கண்டிப்பா ஓட்டும். இனி ஏமாறவே கூடாது. ஒரு மாறுதல் வரணும். அது இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும். ஓட்டு போடுற வரையும் செய்யறாங்க, ஓட்டு போட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் இருக்காங்க. அத்தனை பேரையும் என்னால மாத்த முடியாது. அதனாலதான் என்ன நானே மாத்திக்கிட்டேன். சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறாங்க ஐயா, ஆதரவு கொடுப்பீங்களா? கொடுப்போம்பா. யார் நல்லவங்க யாருன்னா ஆதரவு உண்டு. அது கட்சி அடிப்படையெல்லாம் கிடையாது. சரிங்க. நல்லவங்க யார் இருந்தாலும் அவங்க உண்டு, ஓட்டு உண்டு. சரிங்க. இல்ல அதனாலதான் நான் மக்களை நம்பி மட்டும் வரேன். உண்டு, அப்படிதான் இருக்கணும். மக்களை நம்பி வந்தாலும் எதுவுமே நடக்கும். மத்த நம்ம கூட பணத்தையும் முதலீடு நம்ப கூடாது. இப்போதைக்கு மக்கள் ஓட்டு போடுறது மட்டும் 5 வருஷமா இருந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் எல்லாம் கடைசி நேரத்துல தான் பண்றாங்க. அது வாய்மொழியா சொல்லிட்டு போறாங்க, செய்தியில இல்ல. அதனால வெறுத்து போய் தான் சரி மக்களுக்காக கண்டிப்பா இல்லைங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு. மக்கள் எல்லாம் ஆர்வமா இருக்கு. ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா எனக்கு ஓட்டு போடுவீங்களா கேக்குறேன். ஒண்ணுங்கதான் போடுவேன். சரி ஐயா, வரட்டுங்களா? ரொம்ப நன்றி. வராயா? நிக்கிறீங்களா? புதுசாரங்களுக்கு கொடுக்கலாம்னு நம்பிக்கை கூட இருக்கும். சரிங்க, கொடுக்கலாம். நீங்க என்ன ஓட்டு போடுவீங்களா? போறேன். சுயேட்சை எம்எல்ஏ நிக்கிறேன். என்னுடைய வரவேற்பு எப்பொழுதும் உண்டு. ரொம்ப நன்றி ஐயா. சொன்னா யாரு கேட்பாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் செய்யுங்க. நம்ம தொழில ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா முதலிடத்துல நீங்க ஜெயிப்பீங்க. ரோடு போடணும், இந்த டிச்சை வெட்டி தரணும். இப்ப இங்க இருக்கிற வீட்டுக்கு பட்டா வரல. நாங்களும் போய் அங்க மனு எல்லாம் குடுத்துட்டு வந்துருக்கோம். அது இன்னும் வரல. கண்டிப்பா வந்தோம்னா கண்டிப்பா செய்வோம். நாங்க செய்யறோங்க. எல்லாரும் இப்ப வந்துதான் என்ன பண்றாங்க, ஏதோ புதுசா ஒருத்தர் வந்துட்டு போறாங்க. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எம்எல்ஏ எலெக்ஷன் இல்ல, சுயேட்சையா உங்களை நம்பி எம்எல்ஏ நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோமே. எல்லா வசதியும் கம்மி தாங்க. என்ன செய்யறாங்க, சாதாரண ஒரு கோயிலுக்கு ஒரு லைட் இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரோடு இப்படி கிடக்கு, இப்படி செய்யறீங்களேன்னாக்கா ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நாளாவது இப்படியேதான் இருக்குது. உலகங்களையுமா வண்டி இப்படிதான் வருது போகுது. பட்டாவை ரெடி பண்ணி கொடுக்கவே இல்லை. இந்த ஊருக்கு பக்கம் ஒண்ணுமே செய்யல. எலெக்ஷன்ல எம்எல்ஏவுக்கு சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களாக்கா? நம்பி நிக்கலாமா? இல்லங்க, இந்த ஏரியாவுல 3 நாள் வேலை என்னன்னு தெரியல. 3 நாள் வேலைக்கு என்ன? 100 நாள் ஏன் கொடுக்கல? நாங்க போய் தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்கணுமா? இப்ப இவங்களாம் ஏன் ஓட்டுக்கிட்டு வராங்க? வர்ற நிக்கதான் கேட்கணும்னு இருக்கேன். மக்களை நம்பி உங்களை நம்பி நிக்கிறேன். கண்டிப்பா நிக்கலாம். சுயேட்சையா நிக்கலாம். ரொம்ப நல்லது. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. ஓட்டு போடுற வரையும் செய்யறாங்க. ஓட்டு போட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. தண்ணியும் ஒழுங்கா வராதுங்க, ரோடும் சரியில்லை. நிச்சயமா ஒரு மாற்றம் வருமா? அதனாலதான் இறங்கி வரோம். ஏன்னா அரசியல் சாக்கடை எல்லாம் ஒதுங்கி போறாங்க. போற உயிர் மக்களுக்காக போட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாதி மதம்ங்கிறது வேற இல்ல. கண்டிப்பா மக்களுக்காக செஞ்சா போதும். புது எம்எல்ஏ மக்களோட மக்களா இருக்கக்கூடிய எம்எல்ஏ இந்த மக்கள் பார்க்கும். உனக்காக நான் சப்போர்ட் பண்றேன். நானே பண்றேன் தனியா. இங்க மட்டும் இல்ல, நான் எல்லா ஊர்லயும் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம்.